கோபால்பட்டி காளியம்மன் கோவில் வைகாசி திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் ஆடல் பாடலுடன் இளைஞர்கள் தப்பாட்டம் போட்டும் பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் அம்மன் சிலை கரைக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கோபால்பட்டியில் காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வைகாசி உற்சவ விழா, சாமி சாட்டுதல் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. இதையொட்டி தினமும் மாலையில் கோவில் வளாகத்தில் பெண்கள், சிறுமிகள் கும்மி அடித்து நடனமாடி அம்மனை வழிபட்டு வந்தனர். புதன்கிழமை கிராம மக்கள் சார்பில் பொங்கல் வைத்து கிடா வெட்டி, பால்குடம் எடுத்தும், அலகு குத்தி, தீச்சட்டி எடுத்தும், குழந்தைகளுக்கு கரும்பில் தொட்டி கட்டியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதைத் தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை 3 மணி அளவில் அம்மன் பூஞ்சலை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்காக கோவிலில் இருந்து புறப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலைகள் கோபால்பட்டி திண்டுக்கல் சாலையில் பெண்கள் முளைப்பாரி ஊர்வலம் பின்தொடர்ந்து இளைஞர்களின் ஆடலுடன் அழைத்துச் செல்லப்பட்டது. அப்போது கிராம மக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தேங்காய் உடைத்து அபிஷேகம் செய்து அம்மனை வழியனுப்பி வைத்தனர். பின்னர் பாரம்பரிய முறைப்படி அம்மன் குளத்தில் கரைக்கப்பட்டது.